இதில் லாஸ்ட் கொஸ்டின் இந்த எக்ஸஸில் ஸோ இப்படி வந்து பாயிண்ட்ஸும் சொல்லிட்டேன் இப்போ டேரிவேட்டிவ்ஸ் ஆஃப் சைஸ் வெக்டர்ஸ்னா கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ். இப்போ நான் கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் 3 லைன் தனித்தனியாக போடுவாங்க கொஞ்சம் லிமிட்டான ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஓகே சார். ஏபி வெக்டரோட வேல்யூ என்ன கிடைக்குது? ஏபி வெக்டரோட ஏபியோட பாயிண்ட்ஸ் கேக்குறீங்களா சார்? ஆமாம் ஆமாம். -1 -4 -1 -3 -4 I cap plus -4 j cap -4 j cap plus 6 k cap plus 6 k. ஓகே, அடுத்து யாரு? பிசி வெக்டர் போட்டோமா? பிசி சொல்கிறேன். பிசி வெக்டர் கிடைக்கும் -4 I cap -4 I cap -6 j cap -6 வருதா? ஆமாம், -6 -2 -4 k cap. -4. அடுத்து யாரு? ஏசி எழுதணும், சி எழுதுவாங்க. ஏசி சி எழுதிக்கலாமா? சி. ஓகே, -8 I cap -10 j cap plus 2 k cap. ஓகே, இப்போ ஒவ்வொன்றுக்கும் டேரக்ட் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஒவ்வொரு வெக்டருக்கும் நம்ம டேரக்ட் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும். இது நம்ம டேரக்ட் எக்ஸ்பிரஷன் பண்ணணும். ஏபியோட டேரக்ட் எக்ஸ்பிரஷன் ஏபியோட டேரக்ட் -4 divided by 16 plus 16 plus 36 32 plus 68 √68 √68 okay -4 by √68 j cap plus 6 by √68 j cap. 68 எப்படி எழுதலாம்? 68 4 எழுதலாமா? 4 4 into 17 4 into 17 அப்போ 2 by √7 எழுதலாம். கரெக்டுங்களா? முடிஞ்ச சிம்பிள் பண்ணிட்டு முடிச்சுடுங்க. அப்போ இது வந்து எப்படி எழுதலாம்? 2 by 2 √17 இந்த 2 √17 எழுதலாம். again இது 2 √17 எழுதலாம். அப்போ இது கட் பண்ணால் -2 ஓகேங்களா? அது இது அதே வேலை -4 -4 6 இங்கே என்ன கிடைக்குது? -4 -4 -6 பட் +6 -6 டேரக்ட் எக்ஸ்பிரஷன் ரூட் தான், அதனால சேம் தான் வரப்போகுது. அப்போ என்ன பண்ணுறது? -4 divided by √17 I cap -6 divided by √17 j cap -4 divided by √17 k. கரெக்டாமா? ஓகே சார். இது கட் பண்ணால் -2 இது 3 இது கட் பண்ணால் ஓகே. அடுத்து லாஸ்ட் ஒன் என்ன வருது? இவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்குது. -8/2 வெளியே எடுத்துக்கலாமா? -2 ஓகே, -2 வெளியே எடுத்துக்கலாம். எவ்வளோ பெருசு -2 வெளியே எடுத்துக்கிட்டு என்ன கிடைக்கும்? 4 I cap plus 5 j cap minus k cap divided by அந்த 2 அப்படியே இருக்க போகுது. இதுக்கு மட்டும் கண்டுபிடிங்க. ஏன் அதை போட்டாலும் அந்த 2 கட்டாக தான் போகுது. அந்த 2 அப்படியே இருக்க போகுது. சொல்லுங்க என்ன ஆகும்? 4 ஸ்கொயர் 16 plus 25 plus 1 கரெக்டாக? சார் 2√42 கிடைக்குது. இல்லைங்க, 4 5 1 இது கண்டுபிடிச்சா போதும்ல.
ஏன்னா 2 காமன் எடுத்துக்கலாம். 2 காமன் எடுத்துட்டா என்ன மீனிங்னா அது எப்படியும் கேன்சல் தான் ஆக போகுது. அதனால அந்த 2 காமன் எடுக்க ஒரு பிரச்சனை இல்லை. அப்படியே அந்த 2 வந்துடும். ஓகே சார். இல்லை அந்த 2 உள்ள வருங்கிறியா? சார் கீழே இருக்க ரூட் வந்துட்டு 8 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் வந்து ரூட் 168 வந்துச்சு சார். அதை திரும்ப சிம்பிளிஃபை பண்ணால் 2 ரூட் 42 கிடைச்சிச்சு. 2 கேன்சல் ஆகிடும். அப்படி தானே? ஆமாம் சார். 2 கேன்சல் ஆகிடும். ஓகே. அப்போ இது இருக்கிற மீதி எழுத போகுது. இப்போ மீதி எவ்வளோ கிடைக்குது? 28 இது எவ்வளோ கிடைக்கும்? -4/√42. ரூட் 22 √42 சார். 42. -5/√42 plus 1/√42 கேட்காது. ஸோ இப்போ ஃபஸ்ட் எக்ஸசைஸோட இது முடிஞ்சிச்சு. நம்மளுடைய 3Dயோட ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இது பேஸ் பண்ணி 1 மார்க்கோ இல்லை 2 மார்க்கோ